வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீன் குழம்பு. அதுக்காக மீன் வாங்கலான்னு மார்க்கெட் போயிருந்தேன். நிறைய வெரைட்டி மீன் இருந்தது, பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கவளை மீன் அங்கே வச்சுருந்தாங்க. உடனே அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கவளை மீன் வச்சு மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த மீனை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் அதிக அளவு செதிலெலாம் இருக்காது. லைட்டாக கத்தியில் இந்த மாதிரி செஞ்சு விட்டாலே போதும். அவ்வளோதான். தலைப்பகுதியை லேசாக எடுத்துட்டாலே அதனுடைய குடல் பகுதி அப்படியே தனியாக வந்துடும். இந்த மீன் எப்போவுமே கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கிடைக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது ஒரு சீசனில் தான் கிடைக்கும். அதனால் அது கிடைக்கும் போதே அதை வாங்கிக்கணும். இதில் ஒரு முறை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி வாங்குவீங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மார்க்கெட்டில் கட் பண்ணி கொடுப்பாங்க. சமயத்தில் கட் பண்ணி கொடுக்காத போது நான் சொல்கிற மாதிரி இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக மீன் குழம்புக்கு பெரிய மீன் வச்சு செய்கிறத விட இதுபோல் சின்ன மீன்களை யூஸ் பண்ணி செய்தோம்னா குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 2 முறை கழுவியாச்சு. இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டு 2-3 முறை நல்லா கழுவிடணும். தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மீன் அதிகமாக இருக்கிறதுனால இதில் பாதி அளவு மீனை குழம்பு வைக்க போகிறேன். மீதியை ஃப்ரை பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 1/2 கிலோ அளவு மீனுக்கு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 20 பூண்டு பல், கருவேப்பிலை, தக்காளி 4 எடுத்து கட் பண்ணிக்கணும். இதில் மாங்காய் சேர்க்க போகிறேன். பாதி அளவு மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதை தான் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். தாளிப்பதற்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம். புளியை தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அதன் பிறகு கரைச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து தண்ணீர் விடாமல் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இதுதான் இதில் சேர்க்க போகிற மசாலா. தேங்காய் சேர்க்க தேவையில்லை. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். சட்டியில் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஆயில் சூடானதும் கடுகு, ஜீரக, வெந்தயத்தை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கணும். பூண்டு, கருவேப்பிலை இதோடு சேர்த்துடணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டு செய்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இது நாட்டு தக்காளி கிடச்சிதுன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா குழைய வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடிகளை 1 by 1 சேர்த்துடணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே லைட்டாக வதக்கி விடணும். இப்படி செய்யும்போது ஸ்டவ்வை ஸ்லோவாக மாற்றி வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. கரைச்சி வச்சுருக்க புளியை இதோடு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சோம் பாருங்கள், வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா பேஸ்ட்டு, அதை இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு இந்த மசாலா பொடி சேர்த்த பிறகு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். ஏன்னா மீன் போட்ட பிறகு எல்லாமே குறைஞ்சிடும். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். மசாலாவுடைய ராஸ்மல் போன பிறகு கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் போல் கொதிச்சாலே போதும். மாங்காய் அதிகம் வெந்துச்சுன்னா குழம்பு புளிப்பாக மாறிடும். எப்போதும் குழம்புல அதிகமாக மீன் போட்டு வச்சாதான் மீனோட ஜூஸ் குழம்புல இறங்கி வாசனை டேஸ்டெல்லாம் கிடைக்கும். நான் கவளை மீன் போட்டு செய்கிறேன். நீங்கள் இதே ப்ராசஸில் சங்கரா, சுதும்பு, காரப்பொடி, நெத்திலி இப்படி சின்ன சைஸ் மீன் எது கிடைச்சாலும் போட்டு செய்து பாருங்கள். பெரிய மீனை விட இதுபோல் சின்ன மீன் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு ருசியாக இருக்கும். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது பிடிச்சிடும். மீன் சேர்த்த பிறகு குழம்ப எப்போவுமே கரண்டி போட்டு அடிக்கடி கலக்கக்கூடாது. மெதுவாக இதுபோல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும்.
மீன் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது. 3லேருந்து 5 நிமிஷம் தான் வேக விடணும். அடிக்கடி கரண்டியில் கிண்டுனாலோ இல்லை அதிக நேரம் வேக விட்டாலோ மீன் உடஞ்சிடும். இது சின்ன சைஸ் மீன்றதுனால 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு கூட மண் சட்டியோட சூட்டினால் குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள். அட்டகாசமான கலக்கலான சூப்பரான சுவையான புளிப்பு காரமாக மாங்காய் போட்டு வச்ச கவளை மீன் குழம்பு ரெடி. குழம்பு வைத்தது போக மீதி எடுத்து வச்சுருந்த மீனில் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இதோட 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமனை பாதி அளவு கட் பண்ணி இதில் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறணும். நான் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுட்டேன். இப்போது தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த கவளை மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு இதை ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்படி வறுக்கிறதுனால உடையாமல் வறுக்க முடியும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் சாதம், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை சாப்பிட போகிறேன். சூடான சாதத்தில் சூப்பராக ஒரு மீன் குழம்ப சுட சுட வச்ச உடனே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அசந்து போயிடுவீங்க. சும்மா அப்படி இருக்கும். இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. மீன் குழம்பு ருசியாக இருக்கணும்னா புளிப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக வச்சிடணும். அதோட ஒரு கரண்டி குழம்பு எடுக்கும்போது அதில் ஒரு மீன் வரணும். அந்த அளவுக்கு மீனை நாம் அந்த குழம்புல போட்டு வைக்கணும். பேருக்கு கொஞ்சமாக போட்டு வச்சிங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும். இதுபோல் சின்ன மீனாக போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதுபோல் வீடியோ பார்க்க முடியும். நன்றி.